எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த 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 நாட்டில் வந்து ஐயா சொன்னாங்க எதுவுமே மாறாதுன்னு. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். டிராஃபிக்கு நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏன் டிராஃபிக்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு. நான் சொன்னேன் கவர்னர் போகிறாருன்னு. அதுக்கு சொல்கிறான் கவர்னர் என்ன பெரிய கலெக்டராங்கிறான். இவெல்லாம் என்ன சொல்லி மாற்ற நாம இந்த தப்பு செய்கிறவங்களா ஐயா சொல்கிற மாதிரி தப்பு செய்கிறவங்களாம் தெம்பாக இருக்கான். நம்ம ஊரில் நல்லா சந்தோஷமாக இருக்கான். ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறான், கை கொடுக்குறான், கட்டி பிடிக்கிறான், தெளிவாக இருக்கான். எல்லாமே இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு கோர்ட்டு கேஸு ஏடிஎம்மில் ஒருத்தன் 5 முறை கொள்ளையடிச்சிருக்கான். ஜட்ஜு கேட்டிருக்காரு 5 முறை ஏடிஎம்மில் கொள்ளையடிச்சிருக்கேன், என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அவன் சொல்லியிருக்கான் 5 டிரான்சாக்ஷன் மேலே போனால் 150 ரூபா பிடிப்பீங்களாமேன்னு இருக்கான். இப்போ 5 டிரான்சாக்ஷன் எதை சொல்லியிருக்காங்க, இவன் எதை சொல்கிறான் பாருங்க. ஒருத்தன் நார்த் இந்தியாவில் ஏடிஎம்மில் கொள்ளையடிக்கிறதுக்கு ஆரிசகோ கிராஷ் கோர்ஸ் நடத்தியிருக்கான். ஒரு கிராஷ் கோர்ஸே நடந்திருக்கு. 15 நாளில் ஏடிஎம்மில் உள்ள வந்து எப்படி கொள்ளையடிக்கலாம்னு. கடைசியில் செய்முறை பயிற்சி எப்போ கைது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உண்மை நடந்து பேப்பரில் வந்தது தான். இப்படி தான் இருக்குது உலகம். இதுக்கு நடுவில் அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நொடி முக்கியம். ஜெயகாந்தன் சொல்லுவார் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் பார். அவனுக்கு அது நியாயமாக இருக்கும் பார். கொலை பண்ணுறதும் கொலை பண்ணுறது நியாயமாக இருக்கும், கொள்ளையடிக்கிற நியாயமாக இருக்கும். ஏதாவது உண்மையான நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மணி டைரக்டர் மணிவர்மாவை எவ்வளோ வாழ்த்துறோமோ அவங்க வீட்டில் இருக்கிற மனைவியை நான் அவ்வளோ வாழ்த்த சகோதரியை கடமைப்பட்டிருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வீடுகள் செய்த தியாகங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இன்க்ளூடிங் தமன், அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏதோ இறையர் உள்ள மிகப்பெரிய ஆளுமைகள் படத்தில் நடித்தாங்க. இறையர் உள்ள அழகரனை வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு. இறையர் உள்ள தனஞ்சயன் சார் அதை எடுத்தார். நல்ல டீமு. கேபிள் சார் நல்லா தெரியும் எனக்கு. எல்லாமே வந்து சேர்ந்து வந்திருக்கு. உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான். நீங்கள் படம் எப்படி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த மைக்கை படம் முடிஞ்சு வெளில வரப்போ மைக்கை நிட்டுறாங்கல்ல அவனுக்கிட்ட தான் கேட்கணும். படம் எப்படி? சூப்பர் ப்ரோ. ரைட் ப்ரோ. அவன் எவனே தெரியாது. சில பேர்லாம் ஒரே ஆள் 5 படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறான் சார். காசு கொடுத்து ஒரு படமாக பார்க்க வச்சு அவனையும் அனுப்புகிறாங்க. அவன் 5 படம். அதனால் நீங்கள் பாருங்கள். இந்த அண்ணன் சிரிக்கிறார். நீங்கள் பாருங்கள். நான் மக்களுக்கு சொல்கிறது தான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் முடிவு பண்ணுங்க. உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய ரசனையை இந்த உலகத்தில் இன்னொருத்த முடிவு செய்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கானது கிடையாது. நம் சிந்தனையை, நம் ரசனையை நாம் தான் முடிவு செய்யணும். படத்தோட கதாநாயகன் தமிழ்குமார், விழாவோட கதாநாயகன் நம்ம நீட்டப்பட்ட அனிருத். தம்பி எந்தரா சஞ்சய் மாணிக்கம். ஒரு பலத்த கைத்தறல் சஞ்சய் மாணிக்கம்க்கு. சேரா சின்ன பையன் அவர் பாருங்க. அவருக்கு தான் ஆடியோ லான்ச்சு. அவரு பின்னால் உட்காந்துட்டாப்ல. வேண்டாம் நான் உட்காந்துக்கிறேன்னு. வாப்பா முன்னால் வாப்பா. நான் என்ன படத்துலேயே சம்மந்தம் இல்லை, நான் வந்திருக்கேன், நீ ஏன் பின்னாடி வரேன்னு. அவன் பாருங்க, அவன் எந்திரிச்சாவே ரொம்ப நேரம் ஆகும் பார்த்தீங்களா. அப்படியே எந்திரிச்சிட்டே இருப்பான் ரொம்ப நேரமா. ஆமாம், அவ்வளோ அருமையான மியூசிக் தம்பி. அவங்க டீமு, நல்ல பாடலாசிரியர்கள், எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆடியோ லான்ச் உங்களுக்கானது. தீபாக்கா வெள்ளந்தியா பேசும் அப்படின்னு நினைப்போம். நல்ல அறிவு அந்தக்கா. ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்கும் நன்றி, இதயம் நிறைந்த நன்றி. இவ்வளோ நேரம் இருந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் பேனா குனிகிறப்ப என் நண்பன் தலை நிமிரட்டும். 12 வருஷம் உழைப்பு. நன்றி, நல்லா இருப்பீங்க. முக்கியமா அழகரன் ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் பாருங்களேன், படத்துக்கு டிக்கெட் வாங்க வந்த மாதிரியே இருப்பாப்ல. இவ்வளோ எளிமையான ப்ரொடியூசர் உலகத்தில் கிடைக்க மாட்டாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து மணி தம்பி தான் என்னைய கூட்டிகிட்டு வந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தப்ப, அக்கா என் படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்போ, ஒரு 2 நாள் தான் நடித்தேன். 2 நாளும் இதை சொன்னப்போ கூட நான் நம்மளை உண்மையிலே அவர் படத்தில் கூட்டிகிட்டு வந்து இதில் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன். நிச்சயமாக மாயாண்டி குடும்பத்தார் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படத்தில் என்னுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக பேசப்படும். அப்படி ஒரு பாசமான ஒரு அம்மாவாக என்னை நடிக்க வச்சுருக்காங்க இதில். அதுக்கு வந்து
வந்து தம்பிக்கு ரொம்ப நன்றி. அதில் வந்து நம்ம ப்ரொடியூசர் அண்ணாவை வந்து நான் ரொம்ப சொல்லணும். ஏன்னா வந்து அவரோட தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த திரைப்படத்தில். என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பெரிய மேம்பட்டவர்களுக்குரிய இருக்கிற அத்தனை பண்புகளும் அண்ணனுக்கு உண்டு. இன்ன வரைக்கும் அந்த உறவு வந்து என்னோட தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு தங்கச்சி அப்படின்ற ஒரு அன்புல இன்னைக்கும் என்னைய கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு தயாரிப்பாளராக இல்லை, என்னோட அண்ணனா. அண்ணா ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இப்போ வந்து ஐயா பேசின ஐயா, நான் உங்களுடைய பெரிய ரசிகர். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற அத்தனை தம்பிமார்களுக்கு ஒரே ஒன்று, ஒரு மந்திரம் சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன். இது ஔவையார் எழுதிய பாடல். வான் குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தெறிதல் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த உலகத்தில் பிறந்தா ஆமாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தமிழ். தமிழ் பேச்சு யாராவது பேசினாங்க நான் ரொம்ப ரசித்து கேட்பேன். நிறைய புஸ்தகங்களில் படிப்பேன். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம எதுக்குமே ஆகாதவங்கன்னு இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரும் பிறக்கலை. ஒவ்வொரு உயிரையும் இதை சாதிக்கணும்னு நினச்சிட்டு தான் நம்ம எண்ணத்தோடு பிறக்கிறோம். பல போராட்டங்கள் வரலாம், நம்மளை வந்து ஐயா சொன்ன மாதிரி வலிமை கொண்டு நம்மளை தாக்கலாம். ஆனால் அந்த தாக்குதலை மீறி, ஏன்னா ஏதோ ஒரு திறமை நம்மக்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக. இந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வாங்க, நம்மளை யார் வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டாலும், நம்ம தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ரொம்ப சுழன்று கிடந்தாலும் இந்த பாடல் உங்களை உற்சாகத்தோட வெளியில் கொண்டு வரும். அக்கா சொல்லி கொடுத்த மந்திரத்தை எல்லாரும் இனிமேல் படிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. இந்த படத்துக்கு மிகப்பெரிய விசிட்டிங் கார்டு கொடுத்தது சார் தான். ஏன்னா இதுக்கு நானும் மணி ப்ரோ லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் இதுக்கு முன்னாடி கண்மணி பாப்பான்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படமும் நல்லா தான் இருந்தது. அப்போ வந்திருந்தாலே அந்த படம் நல்ல ஒரு பேசக்கூடிய படமாக இருந்திருக்கும். ஆனால் அதை போய் சேர்ந்த இடம் தப்பான இடம். அது சரியாக அவங்களால பண்ண முடியல, அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு இதனால அது ரிலீஸ் ஆக முடியல. இருந்தாலும் தொடர்ந்து வி கண்டினியூட் ஜர்னி. இந்த ஒரு நொடிக்கு முன்னாடியே 2-3 படம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பேசி இது பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் சொல்லி அது இவ்வளோ தூரம் நல்லா வந்துடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் காப்பி கூட ரெடியாக இப்போ சார் பார்த்துட்டு தனஞ்சயன் சார் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னு சொன்னார், இந்த படத்தை நான் பண்ணுறேன், பட் இதுதான் கரெக்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஓகேவா? இட் இஸ் அது வந்து ஒரு இது மாதிரி ஒரு அட்வைஸாக தான் கேட்டார், சஜஷன் தான் சொன்னார். டைட்டில் ஃபர்ஸ்ட் சொன்னார், அப்புறம் இன்னும் 4-5 கரெக்ஷன் சொன்னார். ஐ திங்க் அது இட்ஸ் அ கேம் சேஞ்சர். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஒரு படத்தை வந்து அழகு சேர்க்கும். அதே மாதிரி இந்த படத்தை இவ்வளோ நேர்த்தியாக அழகாக அமைச்சு இவ்வளோ ஒரு ப்ரெசன்டபிள் ஒரு நல்ல பிஸ்னஸ் ப்ராடக்டாக கொண்டு வந்ததுக்கு தனஞ்சயன் சார் ஃபினாமினல். அவர்கிட்ட இருந்து நாங்கள் தினமும் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் அவர் எப்படி பேக்கேஜ் பண்ணுறாரு, எப்படி வந்து கவனத்தை ஈர்க்க வைக்கிறாரு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து இண்டஸ்ட்ரியில் பல வருஷம் ஒரு ஒரு படத்தை பார்த்தோன்னே பார்த்தோன்னே இதன் தேரும் தேராதுன்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து இது வந்து சார் பார்த்தோன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, தட் இஸ் ஃபினாமினல். அது வந்து வெரி ஃபியூ பீப்புள் would have it. ஓடினதுக்கப்புறம் சொல்லலாம் இது நல்ல படம், அது இதனால் ஓடிச்சு அதனால் ஓடிச்சுன்னு. ஒரு படம் வந்து அந்த லிட்மஸ் டெஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஷோ டபுள் பாசிட்டிவ் பார்க்குறப்ப தெரியும்ல, இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்கே, அதை எடுபடும்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னொன்று, இந்த படத்தை வந்து யார் ரெக்கமெண்டேஷன்னாலேயோ, ஐயா சொன்ன மாதிரி இது வந்து வெறும் திறமையினால மட்டும்தான், இது வந்து எங்களோட எல்லாரோட ஒட்டுமொத்த உண்மையான உழைப்புக்கு கிடைச்ச மரியாதை தான் சார் வந்து இந்த படத்தை எடுத்தது. ஏன்னா படம் அவ்வளோ நேர்த்தியாக அமைஞ்சது. இதை பார்த்துட்டு சார் ஓகே, ஒரு நொடி படத்துக்கு நாங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைச்ச மரியாதை தான் சாரோட பேனரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது. ஐம் ஸோ ஹாப்பி. நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மக்கள் கிட்ட நீங்கள் போய் கொண்டு போய் நிச்சயமாக சேர்ப்பீங்க. தேங்க்யூ. ஒரு ஷார்ட்லேயும் சார் வந்து எனக்கு ஒரு ஷார்ட் அப்போவே வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது. எப்படி கண்ணாடி, எப்படி கேமரா முன்னாடி நிற்கணும், எப்படி எதுவுமே தெரியாது. சார் தான் ஒரு விஷயத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நல்ல மூவி வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ பெரிய இது பேனராக மாறினதுக்கு காரணம் சார், தனஞ்சயன் சார் இதில் இருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு நொடி,
அந்த ஒரு நொடி என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் மாறலாம், திடீர்னு நல்லது கெட்டது என்ன வேணாலும் மாறலாம். அப்படி ஒரு செகண்டில் ஒரு நொடியில் நடந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் கையில் எடுத்து, இது போக மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், நம்ம கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் எல்லாத்தையும் ஒன்றாக்கி இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்கோம். திரைக்கதையாக நல்லா வந்திருக்குன்னு இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க. அதுக்காண்டி ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் இருக்கிறது மூலமாக 2 விஷயம், முக்கியமான விஷயம் நடந்திருக்கு எனக்கு. ஒன்று, நான் 1969 வருஷம் விருதுநகர் செந்திக்குமார் நாடார் காலேஜில் நான் பியூசி படித்தேன். அண்ணாதுரை வந்து இறந்த வருஷம் அது. 69 முடிச்சுட்டு நான் வெளியேறி மிலிட்ரிக்கு போயிட்டேன். 69க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 54 வருஷத்துக்கு பிறகு அந்த கல்லூரியில் இந்த படப்பிடிப்பு நடந்தது. 54 வருஷம் பிறகு நான் போய் உட்காந்து அந்த பகுப்பறைகள், அந்த வீதிகள் பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஒன்று நடந்திருக்கு. இன்னைக்கு நினச்சாலும் என்னை அந்த 54 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய அந்த வகுப்பறையில் வேண்டி உட்கார வச்சு அந்த படம், அந்த ஒரு நொடி அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் என்னைக்கு இருக்கு எனக்கு. இந்த கதை ஒரு பெரிய போராட்டமான கதை. ஏன் இது வெற்றி பெறும் என்றால், ஒரு இன்ஸ்பெக்டர், ரொம்ப ஹானஸ்ட் இன்ஸ்பெக்டர்கள், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே 10 பேர் இருப்பார்கள். அதில் ஒருவரை பற்றிய கதையை இவர் எடுத்திருக்கிறார். அவர் எடுத்த கதை இன்ஸ்பெக்டர். கடைசியில் நான் முழுவதும் படம் பார்க்கவில்லை. ஆகவே நான் ஒரு அடாவடியான வேலராமமூர்த்திக்கு பின்புலத்தில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ. எனக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் பெரிய மோதல் வருகிறது. 5 வருஷம்தான் நீ கரை வேட்டியை உருவி விடுவேன் என்று அப்படியெல்லாம் அந்த படத்தில் அப்படி பேசும்போது அது பாருங்கள், உங்களுக்கு அரங்கிலே சொல்கிறேன், பெரிய வரவேற்பை பெறும். ஏனென்றால் அப்படி ஒரு இன்ஸ்பெக்டரால் பேசவும் முடியாது. அது உண்மையே இல்லை, அது உண்மையே இல்லை. எந்த எம்எல்ஏயும் எந்த மந்திரியையும் இன்றைக்கு இருக்கிற எந்த அரசையும் எவனும் எதுவும் செய்ய முடியாது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்பது பழையனூர் நீலி சொன்ன பச்சை பொய்யை போல ஒரு பொய். ஆல் ஆர் நாட் ஈக்குவல் பிஃபோர் லா. வலிமை மிகுந்தவன் கையில் சட்டம் சிக்கிக்கொள்ளும், அவ்வளவுதான். அதெல்லாம் உண்மையே இல்லை. பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த சட்டத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொள்வார்கள், அடாவடியானவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இதிலே முண்டுவதற்கு நம்முடைய கதாநாயகனைப் போல, நம்முடைய மணிவர்மன் உருவாக்கி இருக்கிற கதை தலைவனைப் போல ஒருவன் வருகின்ற போது அந்த எம்எல்ஏ நேருக்கு நேர் பேசுகிறார். இவனுடைய சட்டையை உருவி விடுவேன் என்று எம்எல்ஏ சொல்வதற்கு பதிலாக உன்னுடைய கரை வேட்டியை உருவி விடுவேன் என்று நம்முடைய இன்ஸ்பெக்டர் பேசுகிறார் என்று சொன்னால், ஐயா என்னையா அவமானமாக போச்சு, என்னன்னு கேளுங்க, அவங்கள நேருக்கு நேர் பேசுகிறாயா ஒரு காக்கி சட்டைக்காரன், இருடா 9 ஓட்டையை மூடுறா, அதுக்கு நேரம் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறதே ஒரு பின்வாங்கல் தான். அதுவே ஒரு பின்வாங்கல் தான். ஆகவே எல்லா ஊர்களிலும் அடாவடியானவர்கள் இருப்பார்கள். அடாவடியானவர்கள் யாருடைய வலிமையில் இருப்பார்கள் என்றால் எம்எல்ஏக்கள், மந்திரிகள் இவர்களுடைய வலிமையிலே தான் இருப்பார்கள். அதனாலே தான் இந்த கதை வெற்றி பெறுகின்ற போது, இந்த கதை போகின்ற போக்கில் உங்களுக்கு ஏன் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொன்னால், அடாவடித்தனம் ஒழியும் என்று நீங்கள் திண்ணமாக நம்புகிறீர்கள், அது ஒழிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அதற்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறார் என்று நினைக்கிறீர்கள். உங்களுக்கு மன ஆறுதலுக்காக மணிவர்மன் இந்த கதையை அடாவடித்தனம் ஒழியவே ஒழியாது. இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்பில் ஒழியாது. என்னை போன்ற எம்எல்ஏக்கள் ஒழியவே மாட்டார்கள். அதற்காகவே வருகின்றவர்கள் அவர்கள். அதனாலே அதிகாரம் பரவலாக்கப்படுகின்ற போது அடாவடித்தனமும் பரவலாக்கப்படும். ஆகவே வேலா ராமமூர்த்திகள் யாருடைய வலிமையில் இருக்கிறார்கள் என்றால் ஆளுங்கட்சிக்காரர்களுடைய வலிமையில் இருப்பார்கள். ஏன் இந்த படம் உறுதியாக வெற்றி பெறும் என்றால், நடக்காத கனவு நடக்கும்.